ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ வீக்லி எக்ஸ்பைரியில் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நிஃப்டியில் இன்றைக்கி என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,492 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 25,503, லோவும் பார்த்தீங்கன்னா 25,503, ஹை பார்த்தீங்கன்னா 25,653. கடைசியாக இன்றைக்கி நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 25,574 லெவலில் நிஃப்டி முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைய மார்க்கெட்டுக்கு நம்ம என்ன ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ட் 1 பார்த்தீங்கன்னா 25,610 கொடுத்துருந்தோம். இதை பிரேக் ஆச்சுன்னா 25,680 லெவல் வரைக்கும் போகும் நம்ம மேக்ஸிமம். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது 503 ஓப்பன் ஆகி அங்கேருந்து ஏறினது தான் எக்ஸாக்டாக 610 பிரேக் ஆச்சு. பட் நம்ம 680 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி போனது பார்த்திங்கன்னா 25,653 லெவல் வரைக்கும் தான் ஒரு அப்சைட் போக. அதுக்கப்புறம் மார்க்கெட் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகாமல் கடகடன்னு இறங்கி முடியும் போது பார்த்திங்கன்னா 25,574 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஸோ ஏன்னா சப்போர்ட்டு நம்ம ஆக்சுவலாக கொடுத்துருந்து பார்த்திங்கன்னா, சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 25,450 அந்த லெவல் கொடுத்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக இன் பிட்வீன் வரைக்கும் மார்க்கெட் கரெக்டாக பார்த்திங்கன்னா 25,503 லோ லெவல் இறக்கிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்தது. ஸோ இன்கேஸ் நீங்கள் சப்போர்ட் 25,450 சப்போர்ட்டாக வச்சுட்டு பண்ணியிருக்கலாம். பண்ணுங்கன்னு சொல்லலை, திருப்பி சொல்கிறேன், பண்ணியிருந்தாலும் ஏன்னா அதுதான் நம்ம சப்போர்ட் ஒன்றாக கொடுத்துருந்தோம். அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 25,350 வரைக்கும் போகும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன், நீங்கள் 450 லெவலில் சப்போர்ட் ஒன்று நம்ம கொடுத்ததை கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டை கேதர் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா 610 லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பெருசாக ஒரு மூவ் நம்ம கொடுத்ததே 70 பாயிண்ட் தான் அதுக்கு மேலே மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 40-43 பாயிண்ட் தான் அதுக்கு மேலே மூவ் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாளைக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ வீக்லி எக்ஸ்பைரியில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டு நம்ம இப்போ பார்க்கும் பட்சத்தில் இந்த ஏரியா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு அதாவது 25,520 லெவல் வந்து நம்மளுக்கு இம்மிடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு இம்மிடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா, ஏன்னா இன்னையோட லோவே பார்த்திங்கன்னா 503 தான் இன்னையோட லோவே. இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்ம நேற்று என்ன சப்போர்ட் ஒன்று கொடுத்துருந்தோமோ அதுதான் நாளைக்கு நம்ம செகண்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதாவது 25,450 லெவல் வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு ரெண்டாவது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரியை பொறுத்த வரைக்கும் 25,520 வந்து ஒரு க்ரூஷியல் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக ஒரு 70 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்க சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 520 பிரேக் ஆகி என்னையோட லோவும் பிரேக் ஆகணும். ஸோ இதெல்லாம் ஆகும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு 450 லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா 11/1/25. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 25,520 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 25,450 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடை நிஃப்டியில் நாளைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் எது வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சோ அதுதான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட். அப்படி பார்க்கும் பட்சத்தில் 25,640 to 650 வந்து நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா இமிடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த ஏரியா ஸ்ட்ராங்கான பிரேக்கெட் கொடுக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தராக அங்கேருந்து வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அப்சைடை வந்து எதிர்பார்க்கலாம். 750 to 760 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் எதிர்பார்க்கலாம். இந்த ஏரியா வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 25,640 to 650 ஆக்ட் ஆகும். லெட் வி கீப் இட் அஸ் 650. அதே நேரத்தில் இதை பிரேக் பண்ண பட்சத்தில் 25,716 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா 25,574 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம கொடுத்துருக்க முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,650 வந்து உங்களுக்கு க்ரூஷலாக இருக்கும். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,520 க்ரூஷலாக இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக இன் பிட்வீனில் வந்து மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால்
நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் வந்து இந்த லெவல். ஸோ எந்த சைடு பிரேக் ஆனாலும், அதாவது ரெசிஸ்டன்ட் பார்ட் ஆஃப்ல பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக நம்ம வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டவுன் சைட் பாயிண்ட் ஆஃப்ல பிரேக் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.